ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 5 மணி முதல் 5:30 வரை என்னோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதனால் கூட ஒரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிற்பாடு நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் விழுந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதங்கள் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை வழி நடத்துவார். ஆமென். நாம் ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து விட்டதுனால எந்த சூழ்ச்சிகளும், மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரிதான், சாத்தானின் சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரிதான், எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய சூழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார்.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட வார்த்தை நான் பேச விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் வார்த்தையானது கிரியை செய்யும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவுக்கு ஒரு தெளிவு வந்தது. அப்போது அவன் சொல்றான், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் பேதுருவை ஏரோதினுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அவன் நிச்சயித்துக் கொண்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி உங்களுடைய வாழ்க்கையில அநேக சத்துருவினுடைய கைகளுக்கும் ஆமென் அநேக ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விடுதலையை நீங்கள் பார்க்க போறீங்க. Thank you Jesus. ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில பிடித்து அங்கே பேதுருவை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. காவலில் வச்சுட்டு பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள் அப்படியே சிறைச்சாலையிலே அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவனை பாதுகாக்கும்படிக்கு சிறை காவலர்களை வைத்து அவனை அங்கே சிறையிலே அடைத்து விட்டார்கள். அடைத்த போது பேதுரு நல்ல நித்திரை செய்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருந்த போது திடீர்னு அவருடைய விலாவுல தட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தட்டி எழுப்பின உடனே அவன் அப்படியே தூதன் சொல்றான், உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவன் வரும்போது சிறைச்சாலையினுடைய அவனுடைய கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் தானாய் கலந்து விழுந்தது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் தானாய் திறந்தது. எல்லாம் திறந்து தூதனோடு கூட அவன் வழிநடுக நடந்து போய் கொண்டிருக்கும் போது தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இப்ப பேதுரு நினைக்கிறாரு, நம்ம கனவு கண்டது போல அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. கனவு கண்டது போல அவர் வாழ்க்கையில் அவர் நினைத்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தெளிவு வருகிறது. தெளிவு வரும்போது தான் பேதுரு சொல்றாரு, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க
நல்ல பலமுடையவங்க, கொஞ்சம் ஆள் பலம் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, இல்ல பலன் குறைந்தவர்களை, இல்ல கர்த்தருக்காக நிற்கிறவங்களை ஏதோ அவர்களை கைக்குள்ள பிடித்து அவங்க வசமா வைத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜனங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட இவங்க கையில மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இந்த கடன் என்கிற இந்த வலைக்குள்ள இவங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த வியாதிங்கிற இந்த பிசாசின் கைக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. இதனால இவங்க வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எண்ணுகிற எண்ணங்களுடைய நபர்கள் நிறைய பேர் இருந்து எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கலாம் ஏரோதினுடைய கையில பிடிபட்டுட்டாங்க. ஓ, இவங்க தலை துண்டிக்கப்படும், இனி இவங்களுக்கு மரணம் தான், இனி இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு விடுதலை கிடையாது. இந்த வியாதியில இவங்க பிடிக்கப்பட்டுட்டாங்க, இந்த கடனில பிடிக்கப்பட்டுட்டாங்க, இந்த பிரச்சனையில இவங்க பிடிக்கப்பட்டுட்டாங்க. இவர்களால் இவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். இனி இவர்களை விடுதலை செய்ய முடியாது. இனி இவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடையாது. இனி இவர்கள் வாழ்க்கையில மேன்மை கிடையாது என்று இதோடு இவங்க வாழ்க்கை அழிந்து விடும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலை ஆக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பிசாசின் கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவில் நீங்க சிக்கி கொண்டிருந்தாலும், ஒரு கூட்ட ஜனம் உங்க வாழ்க்கை முடிஞ்சிருன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டிருந்தாலும் சரிதான், நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை விடுவிப்பா. உங்க மேல விடுதலை உண்டாகும், நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் இன்னைக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எண்ணுறவங்களை விட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று வந்துட்டுன்னா இதோட அவங்க முடிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை பார்த்து எத்தனையோ பேர் எண்ணங்கள் அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அப்படின்னு எண்ணுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், எந்த நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அவங்க எண்ணங்கள் நிறைவேறுவது போகிறது கிடையாது. ஒருவேளை நீங்க வியாதியினால பிடிக்கப்பட்டிருக்கலாம், பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கலாம், கடன் என்கிற பிரச்சனையினால பிடிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில உங்களை விட பலன் கூடினவங்களை உங்களை மேற்கொள்ளும்படிக்கு உங்களை பிடிச்சு வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், அவர்களுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு, அவர்கள் எண்ணங்களின்படி நடவாமல் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை உங்க வாழ்க்கையில செய்யும்படிக்கு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:18 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர். ஹல்லேலூயா, thank you Jesus. சங்கீதம் 33 அதனுடைய 18 வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லி, ஒரு கூட்ட ஜனங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுன்னு சொல்லி, ஹல்லேலூயா, என்ன இவங்களுக்கு சம்பவிக்க போகிறது என்று சொல்லி கண்ணோக்கமா இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி உங்களை தப்புவிக்கும்படிக்கு அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. தூதர்களை கொண்டு அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. தானியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3:28 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பொழுது 3:28 அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாதரக், மேசக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொருவர் தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சாதரக், மேசக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமைகளாய் இருந்தார்கள். இவர்கள் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டு இவர்கள் அந்த பாபிலோன் அரண்மனையிலே அவர்கள் நல்ல ஒரு ராஜாவினுடைய ஒரு அதிகாரத்தில் இந்த 3 பேரும் இருக்கும்போது இவர்களுக்கு விரோதமாய் ஒரு திட்டம் அங்கே நடைபெறுகிறது. அங்கே 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்களையும் விசாரிப்புக்காரர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் ராஜா நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். ஆமென். இப்போ இந்த ராஜா ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி பொற்சிலையை நீங்க என்ன செய்யணும்? வணங்கணும். பொற்சிலையை ஒரு கட்டளை கொடுக்கிறார். வீணை, எக்காலம், நாரகசுரம், கிண்ணறம் இதெல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளாமல் போனால் அந்நேரமே எரிகின அக்கினியின் சூளையின் நடுவிலே போடப்படுவான் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறார்கள். இப்ப இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதை விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் பாபிலோன் மாகாணத்திலே அங்கே அவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே 3:12 வாசிக்கும் போது பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இங்கே 3:8 வாசிக்கும் போது அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினார்கள். இப்போ கல்தேயருக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது. கல்தேயர்கள் ஒரு எண்ணம் வைக்கிறாங்க. இந்த சாதரக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை என்ன செய்ய வேண்டும்? பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் ராஜா போட்ட கட்டளையின்படி அக்கினி சூளையில போடப்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இந்த கல்தேயர்கள் ராஜாவின் இடத்துல வந்து சொல்றாங்க. நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற இவர்கள் என்ன செய்யறாங்க? ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப இவங்க ஒரு கட்டளையை போட்டு வச்சுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு மேல பழி சொல்லி இவங்களை அக்கினி சூளைகளை போடணும், இவங்களை அழியணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இவங்க வந்து ராஜா கிட்ட நைசா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சொன்ன உடனே ராஜா உடனே இந்த 3 பேரையும் கூப்பிட்டு இப்ப சொல்றாரு, இப்போதும் ஒரு தடவை கூட உங்களுக்காக நான் வாசிக்க பண்ண போகிறேன். எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. அந்நேரமே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அக்கினிக்கு நீங்க போடப்படுவீங்க. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள்.
உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஓ நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜா சொல்றாரு, என் கைக்கு உன்னை தப்புவிக்கத்தக்க தேவன் யார்? இப்போ கல்தேயர்கள் எல்லாம் ஒரு திட்டம், அவர்களுக்கு ஒரு எண்ணம், இவர்களை அக்கினி சூளையில போடணும் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வரும்போது இங்கே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஓ ராஜா கேட்கிறாரு, என் கைக்கு உங்களை தப்புவிக்கத்தக்க ஒரு தேவன் யார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவங்க சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஓ ராஜா எப்பேற்பட்ட நேபுகாத்நேச்சர் வந்தாலும் என் கைக்கு உங்களை தப்புவிக்கத்தக்க தேவன் யார் என்று உங்ககிட்ட சவால் விட்டாலும் நான் சொல்றேன், உங்களை விடுவிக்க ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை அக்கினியின் சூளையில் இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்றா, உன்னுடைய கைக்கும், ஆமென், ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்க இந்த பொற்சிலைய வணங்குவதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி அவர்களோடு அங்கே அவர்கள் பேசுகிறதை நாம் வேதத்திலே காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே இவர்களுக்காக அக்கினிய போடுறாங்க. எல்லாருக்கும் சாதாரணமா சூடாக்குனாங்கன்னா சாத்ராக், மேஷாக்குக்கு மட்டும் 7 மடங்கு அக்கினியை சூடாக்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி என் வாழ்க்கையில நடக்கல. எல்லாருக்கும் கொஞ்சம் தான் அப்படின்னா என் வாழ்க்கையில மட்டும் போராட்டம், என் வாழ்க்கையில மட்டும் எனக்கு 4 பக்கங்கள் இருந்து நெருக்கம், எனக்கு போராட்டம் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் போராட்டம் நினைச்சா இல்ல, எனக்கு வந்தது போல யாருக்குமே வரல அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா உங்களை பார்த்து நான் சொல்றேன், யாருக்கும் போடாத அக்கினி உங்களுக்கு போட்டாங்கன்னா நான் சொல்றேன், அது உங்களை எரிக்க அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 3 புருஷர்களையும் கட்டி அவர்கள் அக்கினிக்குள்ள கொண்டு போடும்போது கொண்டு போனவங்க, தூக்கி கொண்டு போன புருஷர்களை அந்த அக்கினி கொன்று போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உங்களுக்கு விரோதமா தான் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து கொண்டு நிக்கலாம். நான் ஒத்தைக்கு தானே இருக்கேன், நான் தனியா தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நினைக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் 7 மடங்கு. ஓ ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் சாதாரணமான அக்கினினா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு. ஓ 7 மடங்கு, 7 மடங்கு. எதுக்கு தெரியுமா? ஓ எந்த இடத்துலையும் அவர்கள் பணிந்து போகல, தாழ்ந்து போகல. ராஜாவுக்கு கை, அவோ பெரிய அதிகாரம். நான் சொல்றேன், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உள்ளது. அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுல உங்களுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் வந்து என் கைக்கெல்லாம் உங்களை யார் விடுவிக்க முடியும்? ஒரு கூட்ட ஜனம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், 7 மடங்கு அக்கினி தேவ பிள்ளையே, அது உனக்காக இல்லை. தேவ ஊழியர்களே, தேவ ஜனமே, ஓ
அக்கினி போன்ற பிரச்சனை நடுவில் இருக்கிற தேவ ஜனமே, அந்த அக்கினி உனக்காக இல்ல. எவன் உனக்கு அக்கினியை போட்டு யார் உன்னை அழிக்கணும் நினைச்சாங்களோ அவர்களை அழிக்கும்படிக்குதான் அந்த அக்கினி போடப்பட்டது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில போடப்பட்ட போது விடுதலையோடு கட்டுண்டவர்களாய் அக்கினியில விழுந்தார்கள். ஆனால் விடுதலையோடு கூட, ஓ ஹல்லேலூயா, ராஜா இப்போ மண்ட குழம்பி 4 பேர் 3 பேர் தானே உள்ள போட்டோம், இப்ப 4வது ஒருத்தர் நிற்கிறானே, இது யாரு என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 3:28 வாசிக்கும் போது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொருவரையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்று சொல்லி. Thank you Jesus. ஹல்லேலூயா. அக்கினி சூளையில போட்டாலும் விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஓ, விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை எதுவும் எந்த பார்வோனின் கையும் சரிதான், ஒருவேளை எந்த நேபுகாத்நேச்சர் இவன் கையில இருந்து இவனை விடுவிக்க முடியாதுன்னு சொன்னா கூட, நான் சொல்றேன், உங்களை விடுவிக்க ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உங்களை விடுவிப்பவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை விடுவித்து உங்களை வழி நடத்துவார். அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. பிரச்சனை வருதுன்னா நான் சொல்றேன், உங்களை அழிக்க இல்லை, எவர்கள் எந்த கல்தேயர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டார்களோ அவங்க எண்ணங்களின் படி நடக்கல. கர்த்தர் என்ன நினைத்தாரோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது போல. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உங்க சரீரத்தை சும்மா தொட முடியாது. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை விடுவித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு தாய் தகப்பன்களுக்காய், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. யூதரின் கைக்கும் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பி விடுவித்த தேவன் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லா சத்துருவுடைய கரத்திலிருந்து ஓ விடுதலையாக்கப்படும்படிக்காய், ஓ ஜனங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எண்ணின எண்ணங்களின்படி நடவாமல் தேவன் இவர்களுக்காக வைத்திருக்கிற எண்ணங்களின்படி இவர்கள் வாழ்க்கை சிறப்பாய் அமையட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென், 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 ஆமென். Thank you Jesus.